வணக்கம் நண்பர்களே. வரும் ஜூன் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு மாடல் கொஷின் பேப்பர் மேத்ஸில் 25 கேள்விகள் இருக்கிறது மாதிரி எல்லா டாப்பிக்லையும் கவர் பண்ணி ஒரு கொஷின் பேப்பரை நேற்று நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் அந்த எல்லா கேள்விக்குமான ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். ஒரு சில கேள்விகளுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும், சில கேள்விகளுக்கு ஷார்ட்கட்லையும் சொல்லிக்கிட்டு மெத்தட் படியும் சொல்ல போகிறேன். ஏன் அப்படிங்கிறதையும் அந்தந்த கொஷின் வரும்போது நான் சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் முடிச்சுட்டு கூட கேட்டிருந்தீங்க, கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் ஒரு சில கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, குரூப் 4க்கு இவ்வளோ டஃப்பாலாம் வருமா அப்படின்ட்டு. நிச்சயமாக எந்த மாதிரி வேணாலும் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விதத்துலையும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியும் டஃப்பும் கலந்த மாதிரி தான் கொஷின்ஸை கொடுத்துருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மீ போமா காண்க x³ + y³ x³ - y³ x⁴ + x² y² + y⁴. இந்த கொஷனுக்கு மீ போ மா என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 2-3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன வீடியோஸாக அப்பப்போ போடும்போது இதை சொல்லியிருக்கோம். இங்கே மொத்தமாக சேர்ந்த மாதிரியே கேட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் மீ போமாவில் இந்த டாப்பிக்கை ஏற்கனவே நம்ம டைப் 9ல் நடத்திருக்கோம், LCM HCFல. சரிங்களா? ஓகேங்க. பாருங்கள், x³ + y³ அப்படின்னா a³ + b³ ஃபார்முலா. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நமக்கு LCM எழுத முடியும். x + y × x² - xy + y² அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. கரெக்டாக? இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். x³ - y³ இதுக்கு என்ன வரும்? இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறிடும். இங்கே x - y × x² + xy + y²ன்றது இதோட ஃபார்முலா. அடுத்து இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டானது பாருங்கள். x⁴ x² y² y⁴ இது எப்படி எழுதலாம்னா x² + xy + y² × x² - xy + y² எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்குறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம பொதுவாக இருக்கிறத எழுதுவோம். எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டேர்மும் பொதுவாக இருக்குது. அது மாதிரி இதுவும் பொதுவாக இருக்குது. மீதி இருக்கிறது அப்போது இங்கே பாருங்கள், இதை எழுதணும் ஒரு வாட்டி, இதை எழுதணும். ஏன்னா இது ரெண்டும் பொதுவாக இருக்குது. கூட பொதுவாக இல்லாததையும் எழுதணும். எது பொதுவாக இல்லை? x + yயும் x - yயும் பொதுவாக இல்லை. ஸோ இது 4த்தையும் தான் நம்ம பெருக்கல்ல எழுதணும். இப்படி எழுதும்போது இதில் ஒரு விஷயம் பாருங்கள். x + y அப்புறம் இந்த டேர்ம், இது ரெண்டும், அதாவது பக்கத்தில் இருக்கிற இதே டேர்ம் தான். இது ரெண்டும் சேர்ந்தா அகைன் இதை நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா x³ + y³ எழுதலாம். ரைட்டா? இன்ட்டு இந்த டேர்மும் சேர்ந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன எழுதலாம்னா x³ - y³ எழுதலாம். கரெக்டாக சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் தான் கிடைக்கும். இவ்வளோ நேரம் எக்ஸ்பேண்ட் பண்ணதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது இதோட எல்சிஎம் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. அப்போது இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், a + b × a - b. அப்போ எப்படி எழுதலாம்? a² - b² எழுதலாம். அப்போ x³ ஸ்கொயர், அப்போது 3 2 6 y³ ஸ்கொயர் 3 2 6. ஸோ x⁴ y⁴ தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இதை நம்ம மெத்தடாக போடுறது அப்படின்னா இப்படி போடலாம். இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தில் வரக்கூடிய டேர்ம் தான் இது இவ்வளோ நேரம் சொன்னது. இதை மெத்தடாக போடுறதுக்கு ஒவ்வொன்றா பிரித்து இன்னொரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சுதான் என்ன பண்ணலான்னா, இதில் வரக்கூடிய டேர்ம் இதில் உண்டு. ஏன்னா இங்கே ஸ்கொயர் டேர்ம் வரும், இதுலேயும் ஸ்கொயர் டேர்ம், இங்கேயும் ஸ்கொயர் டேர்ம் வரும், அதே டேர்ம் இங்கே வந்துன்றதால இதை கவலைப்படாமல் ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்டு பாருங்கள். இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போவா மற்றும் மீ போமா முறையே x + 1 மற்றும் x⁴ - 1. மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ + 1 எனில் மற்றொன்றை காண்க. இதை நாம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெய்லிஸ் டெஸ்ட்டு காலை எழுந்தவுடன் கணக்கு போடுறோம் இல்லைங்களா? அதில் இந்த கொஷின் நம்ம சேம் கொஷின் அதில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துருந்தவங்களுக்கு இது ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். இது என்னென்னா ரெண்டுத்தோட HCFையும் LCMையும் கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ரெண்டுத்தோட LCM HCFையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் அந்த 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட HCF x + 1, LCM x⁴ - 1 இல்லையா? இது நம்ம எப்படி எழுதலாம்னா x³ - 1² எழுதலாமா? ஏன்னா 6 3 2 6ன்னு பிரிச்சிருக்கேன். 1² எழுதலாம். a² - b². அப்போ a + b x³ + 1 × a - b x³ - 1 எழுதிட்டு LCM HCFையும் பெருக்கிட்டு இந்த ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கீழே எழுதிக்கிறோம் x³ + 1. அப்போ என்னவாயிடும்? x³ + 1 x³ + 1 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது x + 1 x³ - 1 x + 1 x³ - 1. சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர்.
ஒரு சிலருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று டெஸ்ட் எழுதும்போது என்ன தோணிருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே இவ்வளோ கஷ்டமான கொஷின்ஸாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் வேணும்னே தான் கொஞ்சம் கஷ்டமான பின்னாடி இருந்த கொஷின்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா. வேணும்னே தான் ஃபஸ்ட்டு வச்ச ஒரு 2, 3 கொஷினை டஃப்பாக வச்சேன். ஏன் சார் உங்களுக்கு இந்த இவ்வளோ நல்ல எண்ணம் அப்படின்னா, எக்ஸாமில் உங்களோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியாதுமா. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய கொஷின் ரொம்ப ஈஸியானதாக அமைஞ்சிடலாம். சிலருக்கு முதல்ல வர கொஷினே உங்களுக்கு தெரியாத மாதிரி இல்லை ரொம்ப டஃப்பான மாதிரி அமைஞ்சிடலாம். அப்போ நம்ம எல்லா விதத்துக்கும் தயாராக இருக்கணும் பாருங்களேன். முதல்ல பார்த்தோன்னே ஐயோ எல்லாமே நமக்கு தெரியாதா இருக்குது, நம்மளால் போட முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற கேள்விலாம் தெரியலாம் என்ன, பின்னாடி வரப்போகிற கேள்வியெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு வரணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 கொஷினை நான் வித்தியாசமாக வச்சுருந்தேனே. சரிங்களா? ஸோ எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கொஷினை கூட போட ஆரம்பிக்கலாம். சரிங்களாம்மா? ஓகே, இங்கே பாருங்கள் x³ - 8. நம்ம இதுக்கான விளக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 8 எப்படி எழுதலாம்னா 2³ எழுதலாம். அப்போ a³ - b³. இப்போ சொன்ன அதே ஃபார்முலா தான். a - b x - 2 இன்ட்டு a² x² ப்ளஸ் ab 2x பெருக்குனா 2x ப்ளஸ் b² 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பை கீழே பாருங்கள் x² - 4. 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதுகிறோம்? x + 2 இன்ட்டு x - 2. இந்த ஃபார்முலாலாம் ஏற்கனவே முன்னாடி நம்ம சுருக்குதல்லையும் சரி இந்த டெய்லி டெஸ்ட்லேயுமே காலை எழுந்தோட கணக்குலையுமே நிறைய சொல்லியிருக்கோம். மேலே பாருங்கள், இது ஒரு இருபடி சமன்பாடு. எப்படி சால்வ் பண்ணலாம்? பெருக்குனா 8 வரணும், கூட்டினா 6 வரணும், 4 2 8. அப்போ x + 4 இன்ட்டு x + 2 கரெக்டாக இருபடி சமன்பாடு எப்படி காரணிப்படுத்துறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பை கீழே இருக்கிறத எதுவும் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். x² + 2x + 4. இப்போ அவ்வளோதான், கேன்சல் ஆனது போக மீதி இருக்கிறது தான் நமக்கான ஆன்சர். பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். x - 2 x - 2ன்னு கேன்சல் ஆகிடும். ஒரு x + 2 x + 2 கேன்சல் ஆகிடும். மீதி மேலே இருக்கிறது x + 4 மட்டும்தான் நிற்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ x + 4. நம்ம புரியுதுங்களாம்மா? இது இந்த மெத்தட்லேயும் போடலாம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. எக்ஸுக்கு பதில் 0ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சில நேரங்களில் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், இப்போது எனக்கு இவ்வளோ தூரம் சொன்னீங்க சார், இந்த ஃபார்முலாலாம் எனக்கு எதுவுமே தெரில சார், அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஃபார்முலா வச்சு போட முடியாது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போடணுமா அப்படின்னா, மேத்ஸில் அந்த மாதிரிலாம் சில நேரம் கிடையாது. ஃபார்முலா இல்லாமலே கூட நம்மளாலாம் போட்டுற முடியும். எப்படி அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸுக்கு பதில் 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க? 0. பாருங்கள், 0ன்னு போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். மீதி மேலே என்ன இருக்கும்? -8 பை -4 இன்ட்டு இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், 8 மட்டும் நிற்கும். 0 ஆகிடும், 0 ஆகிடும், 4 மட்டும் நிற்கும். கரெக்டாக? அப்போ பாருங்கள், ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. அப்போ ஈர் 2 என்ன ஆன்சர் நிற்குது? 4. கீழே அதே மாதிரி ஆப்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எக்ஸுக்கு 0ன்னு போட்டு பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம எக்ஸுக்கு என்ன எடுத்தோம்? நாமளாக எடுக்கிறது தான் 0. நீங்கள் 1 2 3ன்னு எதை வேணாலும் எடுக்கலாம். அதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் நம்பர் பெருசாக இருக்கும். 0 எடுக்கும்போது ஈஸியாக இருக்குன்றதால தான் 0ன்னு எடுக்கிறது. கீழே 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 0 + 4 4, 0 - 4 -4, 0 + 2 2, 0 - 2 -2. அப்போ எங்கே ஆன்சர் 4 வருது? ஆப்ஷன் ஏவில். ஸோ நீங்கள் டக்குன்னு எதை டிக் பண்ணிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சிடலாம் பாருங்கள். சரியா சார்? நீங்கள் அப்படி சொன்னதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கே சார், அங்கே ஃபார்முலாலாம் ஏதாவது அப்ளை பண்ண சொன்னீங்க, இங்கே இதை விட ஈஸியாக முடிஞ்சிருது, அப்போ ஏன் நீங்கள் இதை முதல்லையே சொல்லலை அப்படின்னா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே. ஆப்ஷன் பி இப்படி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2x + 4 இப்படின்னு பி வச்சுட்டாங்க. ஆப்ஷன் சி 3x + 4 இப்படி வச்சுருக்காங்கன்னா, இது ரெண்டுத்தில் நீங்கள் 0ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? 0 + 4 4, இங்கேயும் 0ன்னு போட்டிங்கன்னா 0 + 4 4, மூணுத்துக்குமே ஆன்சர் 4 4ன்னு வந்துடும் பாருங்கள். புரியுதா? அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்போ வேறு வழி இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா மறுபடியும் என்ன பண்ணணும்னா, எக்ஸுக்கு பதில் எப்படி 0 போட்டு பார்த்தோமோ அது மாதிரி 1ன்னு போட்டு பார்க்கணும். 1ன்னு போட்டு பார்த்து அந்த ஆன்சர் எங்கே வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிடும் பாருங்கள். சரிங்களா? அதனால தான் நான் முதல்லையே சொன்னது மாதிரி உங்களுக்கு மெத்தட் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாமில் அவன் எப்படி ஆப்ஷன் வைப்பான்னு தெரியாதுமா. நம்ம ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பேர்டாக போனோம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்கள், இது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் சொல்லிட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் அந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா சில கேள்விகளுக்கு அந்த மாதிரி ஆகாமல் போயிடும். சில கேள்விகளுக்கு கட்டாயம் போடுறது மாதிரி இருக்கும். நான் அதையும் சில இடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நமக்கு எப்போவுமே சேஃப். ஃபுல் மார்க் எடுக்கணும், மேத்ஸில் அச்சீவ் பண்ணணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சிருக்கணும், மெத்தடையும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, அடுத்ததாக வாங்க. வர்க்கம் மூலம் காண்க. இதுலேயும் அதே வழியை ஃபாலோ பண்ணலாம். என்ன, நான் முதல்ல இதிலேருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அடுத்து ஷார்ட்கட்டையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், x⁴ இருக்குது. வர்க்க மூலம் எடுக்கிறீங்கன்னா இந்த பவரில் பாதி இருக்கணும். x⁴ பாதி x², எல்லா இடத்துலையும் அதான் இருக்குது. ரைட்டு.
அடுத்தது இந்த எக்ஸ் பவர் 4க்கு அடுத்து வரக்கூடிய சிம்பிள் இதோ இருக்குல்ல, எக்ஸ் பவர் 4க்கு அடுத்து என்ன இருக்குது, மைனஸ். அப்போ ஆன்சரில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்கணும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இது கிடையாது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே ரைட். கடைசி நம்பர் 36. 36ங்கிறது எதோட ஸ்கொயர், ஆரோட ஸ்கொயரை நம்ம வர்க்கமூலம் பார்க்குறோம். ஸோ கடைசி நம்பர் 6ன்னு இருக்கணும். இங்கே 7 இருக்குது, இது கிடையாது, இங்கே 36 இருக்குது, இது கிடையாது, இங்கே தான் 6ன்னு இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா, இதுவும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். புரியுதா? இது நீங்கள் ஷார்ட்கட் படி தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக போடலாம். மெத்தடாக போட்டாலும் கொஞ்சம் பெருசாக போகிறது மாதிரி இருக்கும், இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டியும் கூட நான் உங்களுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சொன்னதெல்லாம் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ சொன்னதை வச்சே நீங்கள் மெயினாக ஆன்சரையே முடிச்சிட முடியும். சரிங்களா, இதையும் தாண்டி ஒரு சின்னதாக ஷார்ட்கட் வேணும்னா போன கேள்விக்கு சொன்னது மாதிரியே எக்ஸுக்கு 0ன்னு போட்டு பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் எக்ஸ் வரதெல்லாம் 0 ஆகிடும், வெறும் 36ன்னு இருக்கும். 36க்கு ரூட், ஏன்னா வர்க்கமூலம் தான் கேட்டிருக்காங்க. +6ம் வரலாம், -6ம் வரலாம். கரெக்டாக ஆன்சரில் பாருங்கள், எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இங்கேயும் 6 வருது, இங்கேயும் 6 வருது. எக்ஸுக்கு 0 போட்டால் இங்கே 7, இங்கே 36. அப்போ கண்டிப்பாக இது 2 கிடையாதுன்னு முடிவுக்கு வந்துடும். 2த்துலேயே 6ன்னு வருது பாருங்கள். இப்போ எது ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். என்ன சொல்லியிருந்தோம், இங்கே 2வதாக இருக்கிற குறி மைனஸ் இருக்கிறதால ஆன்சரில் நடுவில் மைனஸ் வரணும். இதில் மட்டும்தான் வருது, ஆல்ரெடி இது 2ம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுவும் இப்போ கிடையாது. சி தான் நம்மளோட ஆன்சர்னு ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணலாம் பாருங்கள். சரிங்களா, இது வரைக்கும் வர்க்கமூலத்தை யூஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்கல, ஆனால் ஒருவேளை டெட்லேயோ டிஆர்பிலையோ கேட்டுடுறாங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா யூஸியாக இருக்கும் பாருங்கள். 5வது கேள்வி பாருங்கள். ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பை கொண்டுள்ளன. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமம், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஒன்றுமே இல்லாமல் இந்த வடிவத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூம்பு, அரைக்கோளம், உருளை இது 3த்தையும் கொடுத்துட்டு கன அளவுடைய விகிதம் கேட்குறாங்கன்னா ஆன்சர் 1:2:3 இவ்வளோ தான். டைரெக்டாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குறாங்கன்னா இதே கொஷின் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணுறங்க. இதே மாடலில் இன்னொரு கொஷின் நான் அளவியல் டாபிக் நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். 1 மார்க் கொஷினாக போடும்போதுமே அதை நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். சரிங்களா, இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு கூம்பு, அரைக்கோளம், உருளை இல்லையா, மொத்தத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனளவு. கூம்பினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. அரைக்கோளத்தினுடைய கனளவுக்கு ஃபார்முலா 2/3 πr³ ஈஸ்ட்டு உருளையினுடைய கனளவுக்கு ஃபார்முலா πr²h. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா உயரமும் ஆரமும் சம அடிப்பரப்புன்னு கொடுத்துட்டாங்க. சம அடிப்பரப்புன்னா அப்போ ஆரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா சமமாக இருக்குன்னு அர்த்தம். உயரம் ஆரத்திற்கு சமம்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயுமே சாதாரண பை கேன்சல் ஆகிடும். ஆரமும் உயரமும் சமங்கிறதால இது பாருங்கள், r²h 3 முறைன்னு அர்த்தம். இங்கேயும் r³, இங்கேயும் r²h 3 முறை, எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்கும், 1/3 ஈஸ்ட்டு 2/3 1. இங்கே பையில் 2 இடத்துலையும் 3 இருக்கிறதால மொத்தத்தையும் 3ஆல் பெருக்கிறோம். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும் 1. இங்கே 3 கேன்சல் ஆகிடும் 2. இங்கே கீழே 3 இல்லைன்றதால மேலே 3ஆல் பெருக்கணும். அப்போ 3. ஸோ ஆன்சர் 1:2:3. இது எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு இது மெத்தடு. நீங்கள் டைரெக்டாக அந்த 3 வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு கனளவு கேட்குறாங்கன்னா 1:2:3 1 2 3 கூட நேரடியாக ஆன்சரை போட்டுடலாம். சரிங்களா, அடுத்ததாக பாருங்கள். 9/16 பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோலத்தின் ஆரம். இங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஃபார்முலா தெரிஞ்சே இருக்கணும். இதெல்லாம் ரிப்பீட்டடாகவே இந்த வடிவங்களை கேட்பாங்க. கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 4/3 πr³ இல்லையா. இதைத்தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9/16 பை. நம்ம ஏற்கனவே இந்த கன அளவு பற்றியெல்லாம் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அதில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். கரெக்டாக, பை கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே இருக்கிற 3 அங்கே மேலே போயிடும். அப்போ 9 × 3 27. இங்கே மேலே இருக்கிற 4 இங்கே வந்துடும். 16 × 4 64. இந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும், r³. நமக்கு தேவை ஆரம் r. 27க்கு க்யூத் எடுத்தோன்னா 3, ஏன்னா 3³ 27. 64ங்கிறது 4³ அப்போ ஆரம் என்ன கிடைக்குது அப்படின்னா 3/4 3/4 ஆப்ஷன் பி. சரிங்களா, 7வது கேள்வி பாருங்கள். ஒரு வேலையை செய்ய ஏவுக்கு பியை விட 6 நாட்கள் குறைவாக தேவைப்படுகிறது. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் அதை 4 நாட்களில் முடிக்க இயலும் எனில் பி தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க இயலும். அப்போது கீழே அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது பியோட வேலை. கரெக்டாக, ஏவுக்கு பியை விட 6 நாள் கம்மியாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெத்தடாக போடுறோம் அப்படின்னா இதை எக்ஸெல்லாம் எடுக்கணும், x-6 பெரிய வேலையாக இருக்கும். ஆப்ஷன்லேருந்து போடுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன்.
ஏவில் பார்த்தீங்கன்னா 18 நாள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது பியோடது, கரெக்டாக? அப்போ இந்த 18ங்கிறது பியோட வேலை. ஏவுக்கு அதை விட 6 நாள் கம்மியாக தேவைப்படுது. அப்போ ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? 12 நாளில். 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை செய்கிறாங்க. அப்போ சேர்ந்துன்னா என்ன பண்ணுவோம்? கீழே பெருக்கிடுவோம், மேலே கூட்டிடுவோம். 18யும் 12யும் கூட்டினோன்னா 30. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 4 வரணும். ஏன்னா சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? 4 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். பாருங்கள், 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? IR 30, ER 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே வச்சா என்ன வருதுன்னெலாம் தேவையில்லை, எனக்கு 4 வரணும். 4 வருமா? வராது. ஸோ ஏ கிடையாது. பி வருவோம். 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு 16னா ஏவுக்கு 6 நாள் கம்மி 10. அங்கே செஞ்ச மாதிரியே கீழே 2த்தையும் பெருக்கிறேன். 16 பெருக்கல் 10, மேலே 2த்தையும் கூட்டுறேன். 16யும் 10யும் கூட்டினேன்னா 26. 2ஆம் வாய்ப்பாடு 13 2 I 2. இதுக்கு மேலே எதுவும் சுருக்க முடியாது. அப்போ இதுவும் கிடையாது. சி வரேன். 6 நாள். பிக்கு 6 நாள்னா ஏவுக்கு அதை விட 6 நாள் கம்மி. 6ல் 6 போயிடுச்சுன்னா 0. 0 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா வேலையை செய்யலன்னு அர்த்தம். அப்போ இதுவும் கிடையாது. போட்டு பார்க்க வேண்டியதே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் எது தான் வரும் அப்படின்னா டி 12 நாட்கள் தான் வரும். வேணா அதையும் நம்ம செக் பண்ணிடலாமா? 12 நாட்கள். பிக்கு 12னா ஏவுக்கு 6 நாள் கம்மி 6ன்னு ஆகும். கீழே 2த்தையும் பெருக்கிறோம். 12 × 6, மேலே 2த்தையும் கூட்டுறோம். 12 6ஐயும் கூட்டினா 18. 1 6 6, 3 6 18. 1 3 3, 4 3 12. ஸோ 1/4 தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 4 முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அவங்க சொன்ன மாதிரி 4 நாள் வந்ததில் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இவ்வளோ தான். எல்லா கொஷினும் அப்படியே மெத்தடாக போடணும் அப்படின்னு கிடையாது. ஆப்ஷன்லேருந்தும் போட வேண்டியது இருக்கும். யாருக்கும் இந்த 7 கேள்விக்குள்ளேயே ஒரு 3-4 கொஷின் நான் உங்களுக்கு ஆப்ஷன்லேருந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்த 8வது கேள்வி பாருங்கள். 1/3a = 1/4b = 1/5c எனில் a:b:c நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குன்னா, ஏன்னா 1/3னாலும் a/3னாலும் ஒரே அர்த்தம் தான், கரெக்டாக? அப்போ ஒரு நம்பருக்கு கீழேயும் ஒரு எழுத்துக்கு கீழேயும் நம்பர் இருக்குன்னா அந்தந்த எழுத்துக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். பாருங்கள், ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது? 3, பிக்கு கீழே 4, சிக்கு கீழே 5. ஸோ ஆன்சர் 3 4 5, ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 9. விடுபட்டதை நிரப்புக. இது ஒன்றுமே இல்லை, நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த மாதிரியான நம்பர் சீரிஸ் கொஷனில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய ஞானி லெவலுக்கெல்லாம் யோசிப்போம். அப்படிலாம் இல்லை, ரொம்ப சின்னதாக குழந்தைங்க லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை கூட்டுறேன். 2யும் 4யும் கூட்டினா 6. 6ல் பாதி 3 ஆச்சா? 5யும் 7யும் கூட்டுறேன் 12. 12ல் பாதி 6 ஆச்சா? 7யும் 5யும் கூட்டுறேன் 12. 12ல் பாதி 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 6. முடிஞ்சிச்சு. அதை 2த்தையும் கூட்டி அதை 2ஆல் வகுக்கிறேன், இல்லை அதோட சராசரி எடுக்கிறேன். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி தான். நான் உங்கள் எளிமையாக அப்படி சொல்லிட்டேன். 2த்தையும் கூட்டி அதில் பாதியை தான் கீழே போட்டிருக்கோம். முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 10வது கேள்வி. ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 திரும்ப செலுத்தினார். வட்டி வீதம் 5% எனில் அவர் செலுத்திய தொகை. அப்போ தனி வட்டிக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். I = PNR/100. பிங்கிறது அசல். அசல் எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்காரு? 4000 ரூபாய். அப்போ 4000 × Nன்றது காலம். இங்கே எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜூன் மாதம் 7ஆம் தேதி. ஜூன் மாதம் மொத்தம் 30 தேதி. 30ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி 23. நடுவில் ஜூலை மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஜூலை மாதம் 31 நாள். ஆகஸ்ட்டில் எப்போ திருப்பி தராருன்னா 19ஆம் தேதி. அப்போ அந்த 19ஐயும் சேர்த்துக்கிறோம். மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 73. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இயர்ஸில் தான் சொல்லணும். இப்போ 73ன்னு வந்திருக்கிறதால 73 நாட்கள். ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 365 நாள். ஸோ பையில் 365. எப்படி சார் கேன்சல் பண்ணுறதுனா 73ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். 3ஆம் வாய்ப்பாடை வச்சே பண்ணலாம். இங்கே பாருங்கள், லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். 1 3 3, இங்கே I 3 5 வரும். அப்போ 5 டைம்ஸ் வரும். ஸோ மேலே 1 கீழே 5. ஸோ என்னோட வேல்யூ 1/5 × R. வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5%. அப்போ 5 ÷ 100. 5 5 கேன்சல் ஆகிடும். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா 40. தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 40ன்னு முடிச்சிருக்கலாம். அவங்க செலுத்திய மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்கினது 4000 ரூபாய், வட்டி ஒரு 40 ரூபாய். ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா 4040 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக
11. 11வது கேள்வி பாருங்கள். 3 எண்களின் கூடுதல் 98. முதல் இரு எண்களின் விகிதம் 2:3. இரண்டாவது மூன்றாவது எண்களின் விகிதம் 5:8 எனில் இரண்டாவது எண் என்ன? இதில் கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷனில் எப்படி ஷார்ட்கட்டில் சொல்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த கொஷினுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து சொல்லும்போது ஒரு 10 செகண்டு போதும், ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ரெண்டாவது எண் கரெக்டாக. விகிதத்தில் பாருங்கள் 2:3. இதுதான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வருது? 3ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ ஆன்சரும் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது கிடையாது, இது கிடையாது, ரைட்டா? இங்கே வாங்க. ரெண்டாவது மூன்றாவது எண்களின் விகிதம். ரெண்டாவது நம்பர் 5, மூணாவது நம்பர் 8. இங்கே ரெண்டாவது நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வருது? 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது. மீதி இருக்கிற 2ல் எது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும்? 30 தான் வரும், 48 வராது. அவ்வளோதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது பாருங்கள். சரிங்களா? மெத்தடெல்லாம் எதுவுமே போடவே வேண்டாம். என்ன டவுட்டு? ஒருவேளை 2 நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடுது, 5ஆம் வாய்ப்பாட்டிலையும் வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 45ன்னு ஒரு நம்பர் நின்று இருக்குன்னா இப்போ இங்கே 45 கொடுத்துருந்தான்னு வைங்க, 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் வந்திருக்கும், 5ஆம் வாய்ப்பாட்டிலையும் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒருவேளை கவர்மெண்ட் கொஷினில் அவங்க கேட்கும்போதே டிஎன்பிஎஸ்சியில் இப்படி தான் கேட்குறாங்கன்னா நம்ம 10 செகண்டில் ஆன்சர் முடிச்சுட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் பாருங்கள். நீங்கள் அங்கே உட்காந்துலாம் மெத்தடாக போட்டுட்ருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் இது மெத்தடை தான் படிச்சிருக்கேன், மெத்தடை தான் போடுவேன் அப்படின்லாம் உட்காந்து அங்கே அடம் முடிச்சுட்ருக்கக்கூடாது. சரியா? ஆனால் நான் இங்கே உங்களுக்கு மெத்தடாக சொல்லித்தரேன். ஏன்? 2 ஆன்சர் இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்கட்லேயும் சொல்லிட்டேன். இப்போ ஷார்ட்கட் சொல்லாமல் மெத்தட் சொன்னால் தான் என்ன இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு தோணும். ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், மெத்தடாக எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். முதல் 2 நம்பர் 2:3. ரெண்டாவது மூணாவது நம்பர் 5:8. கேப்பை ஃபில்லப் பண்ணுவோம். எப்படி? இந்த 3 இங்கே வந்துடும், இந்த 5 இங்கே வந்துடும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரேஷியோவில். 2 10, 3 15, 3 24. மொத்தம் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். 25, ஒரு 24, 49. கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? 98. அப்போ 98 பை இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன வருது? 49 இன்ட்டு அவங்க கேட்குறது ரெண்டாவது நம்பர். ரெண்டாவது நம்பர் எத்தனை பங்கு வருது? 15 பங்கு இன்ட்டு 15. ஓர் 49, ஈர் 49, 98. ஸோ 2 × 15 30. முடிஞ்சிச்சு பாருங்கள். மெத்தடாக போடணுன்னாலும் ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஐடியா புரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்ததாக 12வது கேள்வி. பெரும்பாலும் இந்த கேள்விக்கெல்லாம் எல்லாருமே சரியாக தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த முதல்ல இருக்கிற 2-3 கேள்வி தான் கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. 12வது கேள்வி பாருங்கள். 18 பம்புகள் ஒரு நாளில் 7 மணி நேரம் என 10 நாளைக்கு 2170 டன் நீரை இறைத்தால். இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம ஏற்கனவே இதில் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, நேர்மாறல் எதிர்மாறலாம். PHD/W கரெக்டாக. பியோட வேல்யூ 18 பம்பு 7 மணி நேரம் வேலை செய்து 10 நாளைக்கு. அது இறைக்கிற நீர் 2170 ஈக்குவல் டு 16 பம்பு 9 மணி நேரம் 1736 டன் எவ்வளோ நாள் ஆகும்ன்றது தான் கொஷின். கரெக்டாக? அப்படியே பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 1 7 7, 3 7 21, 1 7 7, ரைட்டா? 1 9 9, ஈர் 9 18, 1 2 2, 8 2 16. மேலே இருந்ததெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ இங்கே கீழே இருக்கிறது மட்டும்தான் கேன்சல் பண்ண வேண்டிய வேலை. இங்கேயும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 31 எடுத்துகிட்டு வந்து இங்கே கேன்சல் பண்ணோம். 1736 கூட. அதுக்கு முன்னாடி இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 8 4ஆம் வாய்ப்பாடு. ஈர்நாங்கு 8, நன்னாங் 16, மீதி 1, முன்னாங் 12, மீதி 1, நன்னாங் 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. 1 2 2, ஈர் 2 4, 1 2 மீதி 1, 7 2 14. இப்போ மீதி இருக்கிறது 31 217. 31 வேறு எந்த வாய்ப்பாட்லையும் கேன்சல் பண்ண முடியாது. 31 பகாயன்றதால 31ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். அப்போ இங்கே ஒரு முறை. இங்கே லாஸ்ட்டு 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்படியே யோசிங்க, 1 7 7, கண்டிப்பாக 7 முறை கேன்சல் ஆகும். பாருங்கள், 1 7 7, 3 21 கரெக்டாக வரும். அப்போ மீதி இருக்கிறது D7. ஸோ எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னா 7 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. சிலர் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் தப்பு அப்படின்னா இந்த கேன்சலேஷனில் எங்கேயாவது விட்டுடுவோம். ஏதாவது ஒரு நம்பரை விட்டுருவோம், இல்லை ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராவாக கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்படிலாம் பண்ணும்போது ஆன்சர் வராது. தெரிஞ்ச கொஷனில் எப்போவுமே தப்பு பண்ணக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 13. √10 + 25. இதுக்கு நம்ம ஒரு ஈஸியான வழி சொல்லியிருக்கோம். என்னென்னா இந்த முதல்ல இருக்கிற நம்பர் பக்கத்தில் இருக்கிற குறி, இது ரெண்டுத்தை பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். 10 + அப்படின்னா 10க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர், 10க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 16. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. அவ்வளோதான். மீதி இருக்கிற எதை பற்றியுமே நீங்கள் கேர் எடுத்துக்கவே வேண்டாம். கண்டிப்பாக 99% இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு சார், நான் போட்டு பார்த்துருவேன்னா தாராளமாக போட்டு பாருங்கள். ஆனால் எப்படி போட்டு பார்க்கணுன்னா லாஸ்ட்லேருந்து 225க்கு ரூட் எடுத்தால்
15. 154 15 கூட்டினோன்னா 169. 169க்கு ரூட் எடுத்தால் 13. 108ஐயும் 113ஐயும் கூட்டினோன்னா 121. 121க்கு ரூட் எடுத்தால் 11. 25ஐயும் 11ஐயும் கூட்டினா 36. 36க்கு ரூட் எடுத்தால் 6. 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16. 16க்கு ரூட் எடுத்தால் 4. எவ்வளோ தூரம் பாருங்கள். இவ்வளோ தூரம் சுற்றி போகிறதுக்கு வேணாம் தான் நம்ம முதல் நம்பரையும் அடுத்து இருக்கிற குறியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ப்ளஸ் இருந்தால் அடுத்த ஸ்கொயர் நம்பர், மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி ஸ்கொயர் நம்பர், அதுக்கு ரூட் எடுத்தால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 12 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். 6 நாட்களுக்கு பிறகு அவர்களோடு மேலும் 4 பேர் புதிதாக சேர்ந்தால் மீதி வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? இது நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லும்போது ஷார்ட்கட்லையும் சொல்லியிருக்கோம். இங்கேயும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 12 பேர் 18 நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை பேர்? 12 பேர் 18 நாளில். 6 நாட்களுக்கு பிறகு, இதுதான் விஷயம். 6 நாள் அப்படின்னா ஏற்கனவே 18 நாள் சொன்னாங்களா? இப்போ 6 நாள் முடிஞ்சிச்சு. அப்போ 6 நாள் முடிஞ்சிச்சுன்னா இப்போ எனக்கு இந்த 18 தேவை கிடையாது. மீதி எத்தனை நாள் தான் இருக்குது? 12 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ அப்படி தான் எடுத்துக்கணுமே. ஸோ 12 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 12 நாளில். 12 பேர் 12 நாளில் முடிப்பாங்க. புரியுதா? ஏற்கனவே 18 சொன்னாங்க. 6 நாள் முடிஞ்சிச்சுன்றதால இப்போ எனக்கு இந்த 18 தேவை கிடையாது. மீதி இருக்கிற நாள் தான் தேவை. அப்போ 12 பேர் 12 நாளில் முடிப்பாங்க. 4 பேர் புதிதாக சேர்ந்தால், அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 பேர் புதுசாக சேர்றாங்க. ஏற்கனவே 12 பேர், இப்போ 4 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ பேர் ஆகிடுவாங்க? 16 பேர். இவங்க வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் பாருங்கள். கேன்சல் பண்ணலாம். நன்னாங்க 16, 3 12, 1 நாள் 4, 3 12. ஸோ 3 × 3 3 9. மீதி இருக்கிற வேலையை அவங்க 9 நாளில் முடிப்பாங்க. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். வேறு எதுவுமே இதில் நீங்கள் போட்டெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? முதல்ல 18 நாளில் முடிப்பாங்கன்னு சொன்னாங்க. 6 நாள் முடிஞ்சிடுச்சு. 6 நாளுக்கு பிறகு. அதனால் இப்போ இந்த 18 விட்டுடுறேன். 6 நாள் முடிஞ்சதால் மீதி எத்தனை நாள் இருக்குமோ 12 நாள். அதை மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டால் மேட்ரு ஓவர் பாருங்கள். சரியா? 15வது கேள்வி, XY மதிப்பு காண்க. இந்த கொஷினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸி. ஒரு ஆன்சராக எடுத்துப்போம். 2 1 இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 2, அப்போ 3 2 6. ஒய்க்கு 1, I1 5. 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 13. அப்போ இது கிடையாது. அடுத்த ஆன்சர் வரும் 1, 2. எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் 3 3 ப்ளஸ் ஒய்க்கு 2ன்னு போட்டால் I2 10. 10 3 13. கரெக்டாக வருது. 1 கரெக்டாக வந்துருச்சுன்னு உடனே நீங்கள் முடிவு பண்ணுறக்கூடாது. அடுத்ததுலேயும் செக் பண்ணி பார்க்கணும். தப்பாக வருதுன்னா அதோட விட்டுலாம் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வருதுன்னா கண்டிப்பாக அடுத்தது செக் பண்ணணும். அடுத்ததில் வாங்க. 7 1 7 மைனஸ் ஒய்க்கு 2 2 4. 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. அதுக்கும் கரெக்டாக வருது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இதை உட்காந்து நீங்கள் நம்ம பழைய ஸ்கூலில் சொல்லி தந்த மெத்தட் படி சால்வ் பண்ணுறேன் சார், எக்ஸ் ஒய் நம்ம குறுக்கு பெருக்கல் செய்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நீக்கல் முறை அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் உட்காந்து போட்டுருந்தீங்கன்னா என்றைக்கு முடியறது? கண்டிப்பாக டைம் எடுக்கும் தான். அவங்க 25 கேள்வி சொல்கிறாங்க அப்படின்னா 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளாடி நீங்கள் முடிக்கணும். நிச்சயமாக முடியும். நம்ம சொல்கிற இந்த ஷார்ட்கட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த 25 கேள்வியை போட்டு முடிக்க முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் மட்டும் இவ்வளோ நேரம் டைம் எடுக்குதே சார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஷார்ட்கட்லேயும் சொல்லிட்டு இருக்கேன், மெத்தட் படி விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன், நடுவில் இதெல்லாம் வேறு பேசிகிட்டு இருக்கோம்ல, அதனால் டைம் எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் போடுறீங்கன்னா தாராளமாக இந்த 25 கேள்வியை 20-25 நிமிஷத்துக்குள்ளாடி முடிக்க முடியும். பார்ப்போம். நாளைக்கு அடுத்த டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். சண்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ நாளைக்கு சண்டே இல்லையா, சண்டே இதே மாதிரி காலையில் 10 மணிக்கு நான் செகண்ட் கொஷின் பேப்பரை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர்ஸையும் இதை மாதிரி பண்ணுங்கள். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர் லைவில் இருக்கும். அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சண்டே எழுதுகிற டெஸ்ட்டுக்கு நான் மண்டே அன்றைக்கி ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? இதில் 16வது கேள்வி பாருங்கள். 6 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4 a². அப்போ √3/4 a². ஏவோட வேல்யூ 6, பக்க அளவு 6ங்கிறதால 6 × 6 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 4 3 2 6, 1 2 2 3 2 6. அப்போ மீதி என்ன இருக்கும்? 3 × 3 3 9, ஒரு √3. ஸோ ஆன்சர் 9√3 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 17. ஒரு காப்பர் கம்பி 81 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுடைய சதுர வடிவமாக வளைக்கப்படுகிறது. அதே கம்பி ஒரு அரைவட்டமாக மாற்றப்பட்டால் அந்த அரைவட்டத்தின் ஆரம். இந்த மாடல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஒரு வடிவத்தை, அதாவது சதுர வடிவத்தை அரைவட்டமாக மாற்றுறாங்க. இப்படி மாற்றுறாங்கன்னா ரெண்டுத்தோட சுற்றளவும் சமமாக இருக்கும். சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a.
அரைவட்டத்துடைய சுற்றளவுக்கு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அப்படின்னா 36/7 × r. இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. இவங்க சதுரத்தினோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா a². a² 81னா a என்னவாயிடும் 9ன்னு ஆகிடும். அப்போ 4a 4 × 9 = 36/7 × r. 4 9 36, இந்த 36 கேன்சல் ஆகிடும். வகுத்தில் இருக்கிற 7 இங்கே வந்தால் பெருக்கல். அப்போ r = எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்கும் அப்படின்னா 7 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த 36/7 தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் அரைவட்டத்துக்கான ஃபார்முலா r × π + 2லாம் உட்காந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு இழுத்துரும். 18. ஒரு பசு 30 மீட்டர் × 20 மீட்டர் அளவுடைய ஒரு செவ்வக வடிவ வயலின் ஒரு மூலையில் 14 மீட்டர் நீளமுடைய கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது எனில் அப்பசு மேயும் பகுதியின் பரப்பு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பசு மேயக்கூடிய பகுதியின் பரப்பு. இப்படி ஒரு செவ்வக வடிவம் இருக்குது. இதில் ஒரு மூலையில் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மூலையில். அப்போ அது என்ன ஷேப்பில் மேயும் அப்படின்னா ஒரு கால்வட்ட ஷேப்பில் மேயும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கால்வட்டத்தின் பரப்பளவு. கால்வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/4. பையோட வேல்யூ 22/7. ஆரம்ன்றது தான் அது எத்தனை மீட்டர் நீளமுடைய கயிற்றால் கட்டியிருக்காங்களோ அது. அப்போ 14 × 14/4. 1 7 7 14, 1 2 2 4, 1 2 7 2 14. அப்போ 22 7 பெருக்கணும்னா 154 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரியுதா? சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மேயாத பகுதின்னு சொல்லிட்டு, இப்போ சப்போஸ் மேயாத பகுதி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ஒட்டு மொத்தமாக செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி அதிலிருந்து இந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணியிருக்கணும். சரியா? இங்கே மேயும் பகுதி கேட்டதால் இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்தது 19. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா πr/l. அவங்க விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும்னா 16ல் பாதி 8. உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் ஹோட வேல்யூ 15. எல் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பாருங்கள். l² = r² + h². அப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64 + 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 289. இது l². நமக்கு ஃபார்முலாவில் தேவை l. அப்போது 289ங்கிறது எதனோட ஸ்கொயர்? 17ஓட ஸ்கொயர். இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். π × r எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 8. l எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 17. ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா 7 8 56, மீதி 5, 1 8 8, 8 5 13. ஸோ 136 π. ஏன் பை அப்படியே வச்சுக்கிட்டோன்னா அவங்க ஆன்சரில் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை அதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும். பை அப்படியே இருக்குதுன்றதால நம்ம பையை அப்படியே வச்சுக்கிட்டோம். நம்ம புரிஞ்சுதுங்களா? அடுத்ததாக பாருங்கள். 20வது கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன இப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோணங்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நேற்று ஒரு 2 டைப்பில் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு 3 டைப்புக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நம்ம இதே சேம் கொஷினை கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் நான் இங்கே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் கீழே இருக்கக்கூடிய கேப் பார்க்கணும். 1 2 3 4. கீழே மொத்தம் எத்தனை கேப் இருக்குன்னா 4 கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1ன்னு போடணும். நீங்கள்மா அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பேசிக்லேருந்தே சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி டைப்பில் இதை ஒரு 3வது 4வது டைப்பை தான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு டைப்லேருந்தே ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டே வந்து இதை போடும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட் நம்பர் 1 போட்டுக்கணும். அடுத்து 1 கூட 2 கூட்டினா 3, 3 கூட 3 கூட்டினா 6, 6 கூட 4 கூட்டினா 10. சரியா? முதல் நம்பர் டிஃபால்ட்டாக 1. அடுத்து 1 கூட 2 கூட்டுறோம், அது கூட 3 கூட்டுறோம், அது கூட 4 கூட்டுறோம். ஏன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் 4 வரைக்கும் சொல்லியிருக்கிறதால 4 நம்பர். கீழே இதுக்கு நேரில் இதே 1 3 6 தான். ஆனால் செகண்ட் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். 1 3 6 இது வரைக்கும் எழுதி விட்டுடணும். அதுக்கு அடுத்தது எழுதக்கூடாது. இப்போது மேலே இருக்கிற நம்பரை அப்படியே கூட்டிக்கோங்க. 1 3 4, 4 6 10, 10 10 20. ரைட்டா? கீழே இங்கே இந்த நம்பரை கூட்டணும், அடுத்த நம்பரை விட்டுடணும். இந்த நம்பரை கூட்டணும், அடுத்த நம்பர் இல்லைன்றதால பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 6 1 7. ஸோ 20 7 27 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ஏன் நம்ம இந்த மாதிரி 1 3 6 4 6லாம் எடுக்கணும்? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த மாதிரி தான் எடுக்கிறோடதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் இன்னும் தெளிவாகவே பேசியிருப்பேன். அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் போயிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் 27. நீங்கள் அந்த மாடலை பார்த்துக்கோங்கம்மா. அதில் மொத்தமாக ஒரு 8 டைப் இருக்குது. அதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முக்கோணங்களை வச்சு அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகேவா? 21வது வாங்க.
இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஷார்ட்கட்டில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம். எக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயரில் கேட்குறாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் கேட்கும்போது இந்த கொடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே நடுவில் என்ன குறி இருக்கோ மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். ஸ்கொயர் கேட்கும்போது டிஃபால்ட்டாக என்ன நம்பரை போட்டுக்கணும்னா 2 போட்டுக்கணும் எதை கொடுத்தாலும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஒரு 2, 25 ரெண்டையும் கூட்டினா 27. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 27. முடிஞ்சிச்சு பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் அவங்க கியூபு கேட்டாலும் இல்லை எக்ஸ்லேயே கேட்டாலும் எப்படி பண்ணுறதுன்றதுலாம் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன். 22வது கேள்வி. 2 சக்கரங்களின் ஆரங்களின் விகிதம் 3:4, சுற்றளவுகளின் விகிதம். இதையும் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். பெரும்பாலும் நான் உங்களுக்கு கொஷின் எடுத்துக்கிறது எல்லாமே எப்படி எடுத்திருக்கேன்னா, நம்ம முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணுற முடியும். அந்த மாதிரி தான். இப்போ ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்குறாங்கன்னா ஆரமும் சுற்றளவுடைய விகிதமும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 3/4. நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். சப்போஸ் சுற்றளவு கேட்காம பரப்பளவு கேட்டாங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. புரியுதா? ஆரம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டால் அப்படியே எழுதிடலாம், பரப்பளவு கேட்டால் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? 23வது கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்களா? இந்த கேள்வி நேற்றுக்கு காலையில் உங்களுக்கு சுருக்குதல் டாபிக் நடத்தினோம் பாருங்கள். அப்போ சேம் இதையே தான் சொன்னேன்னு. என்ன பண்ணோம்? இந்த நம்பர் 3 முறை இருக்குது, இங்கேயும் 3 முறை இருக்குது, நடுவில் என்ன குறி இருக்குன்னா ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டா போதும். கூட்டணும் அப்படின்னா 1000 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதே கொஷினையே நான் நேற்றுக்கு சுருக்குதல் டாபிக் சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அந்த மாடல் அதே கொஷினை தான் இங்கேயும் கேட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாடலில் சிலதெல்லாம் ஏன் இதை அப்படியே ப்ளஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோன்றதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கோம். அடுத்ததாக 24. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். என்ன பண்ண சொன்னோம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் நம்பர் பக்கத்தில் இருக்கிற குறி 106, பக்கத்தில் மைனஸ் குறி இருக்குது அப்படின்னா முன்னாடி வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 106க்கு முன்னாடி வர ஸ்கொயர் நம்பர் 100. 100க்கு ரூட் எடுத்தோன்னா 10. ஆப்ஷன் சி. வேறு எதையுமே யோசிக்காதீங்க. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆப்ஷன் சி 10. சரியா? 25வது கேள்வி. இதையும் 2 விதத்தில் போடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடாக சொல்லிடுறேன், அடுத்து ஷார்ட்கட்டில் போகிறதுக்கும் வழி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கணும். நம்ம ஆல்ரெடி இதை ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். 6 எப்படி பிரிக்கலாம்? அப்போ +6 வரணுன்றதால ஈர்மூணு 6, -2 -3. அப்போது x-2 இன்ட்டு x-3 பை கீழே அதே மாதிரி பெருக்குனா -6, கூட்டினா -1 அப்படின்னா இதே அதே தான். ஈர்மூணு 6, ஆனால் 3க்கு மைனஸ். அப்போ தான் 2ல் 3 போயிடுச்சுன்னா -1 வரும். அப்போ ஆன்சர் x+2 இன்ட்டு x-3. இப்போ பாருங்கள், x-3 x-3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்கும்? x-2 பை x+2. ஆப்ஷன் டி. இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சு சால்வ் பண்ணி போடுறது. சார் எனக்கு அந்த மாதிரிலாம் பிரிக்க தெரியாது சார், இல்லை சால்வ் பண்ண தெரில, இல்லை அந்த நேரத்தில் யோசிக்க வரல, நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏற்கனவே 2 வாட்டி சொல்லியிருக்கோம் பாருங்கள். எக்ஸுக்கு பதில் என்னென்ன அப்ளை பண்ணி பாருங்கள், 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். 0ன்னு போட்டால் இதெல்லாம் 0 ஆகிடும். 6 பை -6, அப்போ கேன்சல் பண்ணால் -1. 0ன்னு போட்டால் 3 பை -3 -1. 3 பை 3 -1. 0ன்னு போட்டால் 2 பை -2 -1. 0ன்னு போட்டால் -2 பை 2 -1. எல்லாமே என்ன வந்துடுது? -1னே வருது பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறது? 0ன்னு போட்டால் ஆன்சர் வர மாட்டேங்குது. ஸோ அடுத்து 1ன்னு போட்டு பார்க்கணும். இப்படி நம்ம மாற்றி ஒவ்வொன்றா போட முடியாதுன்றதுக்காக தான் மெத்தடை சொல்கிறது. சரி, 1ன்னு போட்டுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -i1 5 + 6. அப்போ 6 1 7, 7 5 போயிடுச்சுன்னா மேலே 2. 1ன்னு போட்டால் 1 ஸ்கொயர் 1 -1 -6 +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -6. அப்போ ஆன்சர் -1/3. கீழே 3 மைனஸ் இருக்கும். மைனஸை பொதுவாக கீழே போட மாட்டோன்றதால மேலே போட்டுக்கிறோம். இப்போ அதே 1 வச்சு இங்கே அப்ளை பண்ணுங்கள். எங்கே -1/3 வருதோ அதான் ஆன்சர். 1ன்னு போட்டால் 1 3 4, 1ல் 3 போயிடுச்சுன்னா -2 கேன்சல் பண்ணால் -2. ஸோ இது இல்லை. 1ன்னு போட்டால் 1 -2 சாரி 1 -3 -2. 1 + 3 4, 1 2 2 4, 1/2ன்னு வருது. அப்போ இதுவும் இல்லை, -1/2 இல்லை. 1ன்னு போட்டால் 1 2 3, 1ல் 2 போயிடுச்சுன்னா -1. 3/-1. ஸோ இதுவும் இல்லை. 1ன்னு போட்டால் -1 -2 -1, 1 2 3, அப்போ -1/3. கரெக்டாக வருது பார்த்தீங்களா? சரிங்களா? ஆக்சுவலாக அவங்க இவ்வளோ தூரம் கூட நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. 0ன்னு போட்டாலே உங்களுக்கு வராது மாதிரி தான் கொடுப்பாங்க.
ஒருவேளை 0 போட்டு உங்களுக்கு வரலனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போகிறது மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். ஏன்னா மேலே 2 3 கொஸ்டினுக்கு சொல்லும்போது 0 வச்சு போகிறது மாதிரியே கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போ 0 வரலனா என்ன சார் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும்ல, அதுக்காக தான் இங்கே நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களாமா? ஸோ இதுதான் நேற்றுக்கு நீங்கள் எழுதின இந்த டெய்லி மாடல் அந்த ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ. 25க்கு பெரும்பாலும் நிறைய மார்க் போட்டிருப்பீங்கன்னு தான் நம்புகிறேன். இருந்தாலும் கீழே கமெண்டில் 25ல் உங்களுக்கு எத்தனை கரெக்டாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் நேற்று நீங்கள் ஆன்சர் போட்டப்போயும் உங்களுக்கான மார்க் வந்துட்டுருக்கும். சரியான ஆன்சர் தவறான ஆன்சரையுமே அது தனியாகவே உங்களுக்கு டிவைட் பண்ணியே காட்டிகிட்ருக்கோம். அதுலேயுமே பார்த்துருப்பீங்க. கம்மியாகவே இருந்தால் கூட அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ஒரு வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட எக்ஸாமில் அவங்க கேட்குற மேத்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக அடிச்சிட முடியும். தைரியமாக போங்க. நமக்கு தெரிஞ்ச கேள்விகளை தான் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு கொஷின் இதே மாதிரி போடுறேன். இதே மாதிரி 25 கேள்விகளை வச்சு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நாளைக்கும் கொடுக்குறேன். அதை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு அடுத்த நாள் தரேன். சரிங்களாம்மா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.